This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதற்கு தான் டைட்டில் பார்க் வேணும்னு சொல்கிறது. வேலூரில் ஒரே இரவில் நடந்த தரமான சம்பவம். ஐடி புரட்சி. வேலூர் நியோ டைட்டில் பார்க் நேற்று முன்னால் திறக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தின் ஆதரவு பெற்ற ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது. இது வேலூர் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று கூறப்படுகிறது. இந்த டைட்டில் பார்க் 60,000 சதுரடிக்கும் மேல் பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் ஒரே நேரத்தில் 600 பேர் அமர்ந்து பணிபுரியும் வசதியுடன் அமைந்துள்ளது. ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் மட்டும் முழு இடத்தையும் குத்தகைக்கு எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஒரே நாளில் அந்த பகுதி அடியோடு மாறியுள்ளது. வேலூர் போன்ற நகரங்களில் இது போன்ற பெரிய வணிக அமைப்புகள், ஐடி பார்க்குகள் தேவை அதிகம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியிருக்கிறது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வணிகம், ஐடி பூங்காக்கள் தேவைப்படுகின்றன. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் பெருகும். வேலூர் மாவட்டம் மேல்மெனவூர் அரசு ஐஐடி நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை நேற்று முதல் நாள் தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்தார். வேலூருடன் சேர்த்து விழுப்புரம், திருப்பூர் மற்றும் தூத்துக்குடியிலும் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் இன்று வேலூர் டைட்டில் பூங்கா கட்டுமானம் முடிந்து திறக்கப்பட உள்ளது. இந்த திட்டங்களை தொழில்துறை, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை செயல்படுத்துகிறது. டைட்டில் நிறுவனம் ஈரோட்டில் புதிய டைட்டில் நியோ பூங்காவை அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்காக வடிவமைப்பு, பொறியியல் மற்றும் திட்ட மேலாண்மை ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கு ஒப்பந்த புள்ளிகளை சேகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அனைத்து வர்த்தக மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஈரோட்டில் புதிய நியோ டைட்டில் பூங்கா அமைக்க மாநில அரசின் மத்திய அறிவிப்பை வரவேற்றுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கூட்டமைப்பின் முதல்வர் தலைவர் வி.கே. ராஜமாணிக்கம் மற்றும் பொதுச் செயலாளர் பி. ரவிச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக எழுதிய கடிதத்தில் சமீபத்திய பட்ஜெட்டில் ஈரோட்டில் 1,00,000 சதுரடியில் இந்த பூங்கா அமைக்க உள்ளதாகவும், இதன் மூலம் 4,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அரசு அறிவித்திருந்தது குறித்து குறிப்பிடப்பட்டன. மாவட்டத்தில் அதிக பொறியியல் கல்லூரிகள் இருப்பதால் இந்த பூங்கா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கும் என்று அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.